காசியில் 5 அதிசயங்கள் உள்ளன. நாம் அனைவரும் அறிந்த ஒன்று, அறியாத ஒன்று. 6வது அதிசயம். அடுத்து காசிநாதனின் திருவிளையாடல் பற்றி நாம் அறிவோம். நெல்லையில் நெல்லை படைத்தவன், தில்லையில் நடனத்தை வைத்தவன், மதுரையில் கால் மாறி ஆடிய இறைவன், மண்ணுக்காக பிட்டை சுமந்தான், மன்னனிடம் பிரம்படி பட்டவன், காசி வீதியில் பசி என்று அலைந்தபோது காசியில் எந்த வீட்டு கதவும் திறக்கப்படவில்லை. கடைசியில் கங்கையின் ஓரம் சாக்கடையில் ஒரு தொழு நோயாளியிடம் உள்ள உணவை யாசகமாக பசிக்காக கேட்டவன் அப்போது, இந்த ஊரில் உள்ள யாரும் எனக்கு உணவு தரவில்லை, நீங்கள் மட்டும் எனக்கு எப்படி அனைத்தையும் எனக்கு தருகிறீர்கள் என்று கேட்டான். ஐயா, நான் சாக்கடையோரம் உள்ள தொழுநோயாளி, யாரும் வரமாட்டார்கள், என்னிடம் உணவை கேட்க மாட்டார்கள், நீங்கள் உணவு கேட்கிறீர்கள் என்றால் நீங்கள்தான் சாட்சாத் காசி விஸ்வநாதன் என்றார். அவருக்கு அப்போது இறைவன் திருக்காட்சி தந்தார். இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்தது மாணிக்க வாசகரை ஆட்கொள்ள நடத்திய நாடகம். மன்னன் குதிரை வாங்க சொன்ன பொன்னையெல்லாம் கொண்டு பொன்னார் மேனியனுக்கு திருப்பெருந்துறையில் ஆலயம் குதிரை வியாபாரியாய் வந்து ஒரே இரவில் வரிகளெல்லாம் நரிகளாக மாற்றியவன். வைகையை உடைத்து பிட்டுக்கு மண் சுமந்தான், மன்னனிடம் பிரம்படிபட்டான். அனைத்தும் அன்னை அருள் புரியும் செய்த பெரும் பாக்கியம். காசி மாநகரம் இறைவனின் பசியாற்றியது. இறைவன் தலையில் கங்கைக்கும் சந்திரனுக்கும் ஒரு இடம் உண்டு, ஆனால் இங்கே மதுரையில் மண்ணுக்கும் ஒரு இடம் உண்டு என்பது பெரும் சிறப்பாகும். நன்றி, வணக்கம்.